காஞ்சி சங்கர மடத்திற்கு இளைய பீடாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். காஞ்சி சங்கர மடத்தினுடைய இளைய பீடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த கணேஷ் சர்மா டிராவிட் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வரும் ஏப்ரல் 30 அட்சய திருதியை நாளில் தீட்சிதை வழங்கப்படும் என்றும் சங்கர மடம் அறிவித்திருக்கிறது. கணேஷ் சர்மா யார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஸ்ரீ துட்டு சத்திய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேஷ் சர்மா சந்நியாச தீட்சை வழங்குகிறார், அவருக்கு வழங்கப்படுகிறது. இந்த புனித நிகழ்வு கிமு 482 காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை நிறுவிய ஜெகத்குரு ஆதி சங்கராச்சாரியாரின் 2534வது ஜெயந்தி மகோத்சவத்துடன் மே 2, 2025 ஒத்துப்போகிறது. இது காஞ்சி சங்கர மடம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கையை நாம் இப்போ வாசிக்கலாம். ஆந்திராவின் அன்னவாரத்தை சேர்ந்த ரிக்வேத அறிஞர் ஷலக்ஷனா கணபதி ஸ்ரீ கணேஷ் சர்மா டிராவிட் தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் நிர்மல் மாவட்டம் பாசரா ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவதானத்தின் பணியாற்றினார். 2006ஆம் ஆண்டு வேத படிப்பில் ஈடுபட்டு காலத்திலிருந்து ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தின் சங்கராச்சாரியர் சுவாமிகளின் ஆசிகளையும் தொடர்ச்சியான அருளையும் அவர் பெற்றார். அவரது அருளால் ஸ்ரீ கணேஷ் சர்மா டிராவிட் ரிக் வேதத்துடன் கூடுதலாக யஜூர் வேதத்தையும் சாம வேதங்களான சாமவேதம், சடங்காஸ், தக்ஷோபானிஷத் ஆகியவற்றையும் முடித்து சாஸ்திர படிப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சி மடத்திற்கு வர வேண்டும் என்றால் அவர் ரிக்வேதம் கற்றிருக்க வேண்டும் என்பது மிக 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 கூடுதலான தகுதி. அவற்றில் இவர் மிகவும் பரிச்சயமானவர், இதில் மிகவும் பாண்டித்துவம் பெற்றவர். ஸ்ரீ துட்டு சத்திய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேஷ் சர்மா இவர் ஒரு ஆந்திராவில் உள்ள துணியில் 2001ஆம் ஆண்டு பிறந்தார். அப்படி என்றால் அவருக்கு வயது 24. இவரது தந்தை சீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி இவருடைய அன்னவரம் ஸ்ரீவீர வெங்கடேச சத்யநாரா சுவாமி கோயிலில் விரத புரோகித பணியாற்றி வருகிறார். இவங்க அம்மாவுடைய பேர் என்ன தெரியுமா? அலிவேலு மங்காதேவி. ஸ்ரீ சர்மா தனது வேத கல்வியை கர்நாடக மாநிலத்தில் உள்ள சந்தலுக்குட்டுலு ஹோசமான ரத்னஹாரபட் சர்மாவிடம் அவர் படித்திருக்கிறார். ஸ்ரீ கணேஷ் சர்மா திருமலை திருப்பதி தேவதாஸ்த வேத அறிஞரான பல்லாமுடி சத்திய வெங்கடராமமூர்த்தியிடமும் சப்தமஞ்சரி, தாதுருபாவாலி, சமாக்வாலி போன்ற பிற நூல்களையும் படித்தார். இந்த நூல்கள்லாம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் காஞ்சி சங்கரமடத்திலேருந்து வந்த செய்தியை தான் நாம் சொல்ல முடியும். அதே போன்று அவர் ரிக் வேதத்தை சிறப்பாக கற்றிருக்கிறார். வேத படிப்புகள் தவிர சமஸ்கிருத கல்வியும் வேத அர்த்தங்களையும் மிக மிக சிறப்பாக கற்றிருக்கிறார் திரு கணேஷ் சர்மா. எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை சமகார கல்வியும் அன்னாவாரத்தில் 10வது தேர்வையும் படித்தார். இவர் இந்த துட்டு சுப்பிரமணிய கணேஷ் சர்மா திருப்பதியில் உள்ள தாய்மாமா வீட்டிற்கு அழைத்து சென்றார். ஒரு நாள் அவர் சிறு காஞ்சி காமகோடி சங்கராச்சாரிய சுவாமியின் தரிசனத்திற்கு சென்றார். தூரத்தில் நின்ற சுவாமி தரிசனம் செய்தபோது ஆச்சாரியார் இவரை கவனித்து அவரை அருகில் அழைத்து ஆசீர்வதித்து சிறுவனாக இருந்த சுப்பிரமணிய கணேஷ் சர்மாவுக்கு சில வழிகாட்டுதலையும் வழங்கினார். நீங்கள் அன்னவாரத்தை சார்ந்தவர்கள், அருகிலே துவாரகை திருமலையில் புனித இடம் உள்ளது. எங்கள் பக்தரும் வேத அறிஞருமான ஸ்ரீ ரத்னஹாரபட் சர்மா ரிக்வேத ஷலக்ஷன கணபதி பகவானின் சேவையில் இருக்கிறார். நீங்கள் சிறுவனை வேத படிப்புக்கு அங்கே அனுப்புங்கோ என்று அவர் சொன்னாராம். அவர்கள் ஸ்ரீ ரத்னஹார பட்டரை சந்தித்து சுவாமி கூறியவற்றை விவரித்தார். அதற்கு பிறகு அவர் சிறுவனை வேத படிப்பில் சேர்த்து வேத படிப்பை நன்ற கட்டு 12 ஆண்டுகள் தங்கி குருவுக்கு சேதை செய்து ரிக்கிவேதம், அது மாதிரி சம்ஹிதை, அது மாதிரி ஐதரேய பிரமாணம், ஆரன் யாகம் மற்றும் உபநிதங்களை எல்லாம் படித்து ரொம்ப தேர்ந்த தேர்ந்துட்டார். இதுதான் அவரை பற்றி ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் சமஸ்கிருத வேத நூல்களையும் கட்டு வேதாந்த படிப்பில் மூழ்கியதால் வேத அறிவை ஆராயும் ஆழ்ந்த விருப்பத்தையும் கணேஷ் சர்மா பெற்று தெலுங்கானாவின் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள பாசரில் உள்ள ஞான சரஸ்வதி தேவதானத்தில் ரிக்வேத பாராயணதாராகவும் ஸ்ரீ கணேஷ் சர்மா பரவேற்றினார். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விஜயவாடாவில் சதுர்ஷ மாதியத்தின் போது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜியின் தரிசனம் அவருக்கு கிடைத்தது.
கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகத்தில் மீண்டும் சுவாமிஜியின் தரிசனத்தை பெற்றார். தொடர்ந்து அவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறார். 2019 காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் தரிசனத்துக்கு பிறகு சென்னையில் சுவாமிஜியினுடைய தரிசனத்தை 3வது முறையாகவும் பெற்றார். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிஜி மஹபூப் நகரில் முகாமிட்ட போது அவரை சந்தித்து அவருடைய தரிசனத்தையும் பெற்றபோது தான் தனது வேத படிப்பு முடித்ததையும் கோயில் தனது சேவை தொடங்கியது பற்றியும் இப்போ இருக்கக்கூடிய ஐயா பெரியவர் விஜயேந்திரத்தில் தெரிவிச்சிருக்கிறாரு. 2022ஆம் ஆண்டு காக்கிநாடாவில் நடந்த சதுரியமாசியத்தில் அவர் பங்கேற்றார். காசி யாத்திரை தொடங்குவதற்கு முன்பு சுவாமிஜி நிஜாமாபாத்தில் தங்கியிருந்த போது தான் வேத பாராயணம் செய்து வழக்கமான தரிசனம் செய்தார். இப்படி அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கிறது. இந்த செய்திகளை நாம் வாசித்தா நிறைய பேருக்கு புரியாது. அந்த அளவிற்கு சமஸ்கிருத ஸ்லோகம் அதில் நிறைய பாராயணம் போன்ற விவகாரங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் ஏன் இதை செய்தின்னு சொன்னால், சங்கரமடம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை கொண்ட இந்தியாவில் ரொம்ப முக்கியம். எல்லோருக்குமாக இந்திய அரசியல்வாதிகள், இந்தியாவில் உள்ள இந்துக்கள் அனைவரும் சென்று போகக்கூடிய இடம். ஆகவே சங்கரமடத்தில் அறிக்கையினூடாக 3வதாக விஜயேந்திர சுவாமிகள் ஒரு புதிய ஆளுமையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் இப்பொழுது தெலுங்கானாவிலிருந்து வந்தாலும் கூட அவருடைய ஆரம்ப கட்டம் அவர் தமிழ்நாட்டில் இருந்து தான் சென்றதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிழைப்பு தேடி அவர்கள் அங்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ சங்கரமடத்திற்கு மீண்டும் ஒரு இளைய பீடாதிபதி தேர்வு செய்யப்பட்டிருப்பது சங்கரமட பக்தர்களுக்கு மன மகிழ்ச்சியை அளிக்கிறது. ரொம்ப கல்வி கற்றவர். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் மட்டுமல்லாமல் உபநிதங்களையும் கற்றவர். தெலுங்கானாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார். அது இனி முறைப்படியாக இந்த நிகழ்வுகள் நடக்கப்படும் என சங்கரமடத்தினுடைய செய்தி தொடர்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி.